மாவட்டத்தையும் திருச்செந்துறை ஊரையும் பற்றி அதில் எடுத்து காட்டி தான் அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டு மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ அது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த திரு ஜெகந்தபிகால் பால் அவர் தலைமையிலான ஜேபிசி கமிட்டிக்கு 15 நாட்களில் நாடு முழுவதும் இருக்கின்ற இது மாதிரியான பிரச்சனைகள் குறித்து அவர்களுக்கு பொதுமக்களேவோ அல்லது என்ஜிஓஸ் அல்லது சமூக ஆர்வலர் அவர்கள் மூலமாக தகவல் தெரிவிக்க சொல்லி அந்த கமிட்டி ஏற்கனவே அறிவிக்கை கொடுத்துருக்கு. இந்த பிரச்சனை தொடர்பாக முதல் இங்கு பத்திரம் பதிய மாட்டோம் என்று சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நோட்டிஃபை பண்ணின அன்றைக்கே நான் இங்கே வந்திருந்தேன். அன்றைக்கி டிஆர்ஓ பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டெம்பரரியாக அனுமதிக்கிறோம்னு சொல்லி அறிவித்தாங்க. இங்கே மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ராணிப்பேட்டு மாவட்டம் வேப்பூருங்கிற ஊரில் 52 ஏக்கர் 15 வன்னியர் சமுதாய மக்களுக்கு சொந்தமானது. அதுவும் அவர்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா கோர்ட்டு மூலமாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே 1933 நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அது இந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டது தீர்ப்பின் மூலமாக. ஆனால் அதை வக்ஃப் போர்டு இது எங்களோட சொத்து அப்படின்னு சொல்லி அந்த 15 குடும்பங்களையும் அங்கேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் அங்கே இருக்கின்ற விவசாய மக்கள் எல்லாரையும் கூட்டி அங்கே போராட்டம் நடத்தினோம். அதுக்கு பிறகு இப்போ அதுவும் ரெஸ்டோர் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம திருச்சி மாவட்டத்தில் திருச்செந்துறை மேக்குடி பிரச்சனை என்னென்னா, நான் அதை ராணிப்பேட்டை கலெக்டர்கிட்டே சொன்னேன். இப்போ இந்த கலெக்டரேட் என்னதுன்னு சொல்லிடுறேன், என்ன பண்ணுவீங்க? நியாயமான அதிகார தோரணையில் பேசுகிறதுனா வேறு மாதிரி பேசலாம். ஆனால் நியாயமாக பேசுகிறதுனா என்ன ஆதாரம் கேட்கணும் இல்லையா? இந்த கோவில் முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. காரை கோவிலாக கட்டப்பட்டு அதற்கு பிறகு குந்தவை நாச்சியார் அவர்கள் இதை கற்கோவிலாக மாற்றினார்கள். இஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த கிராமம் முழுதும் எப்படி வக்ஃபுக்கு சொந்தமானதாக இருக்க முடியும்? யார் எழுதி வைக்க முடியும்? ஏன்னா இதில் பின்னாடியே கல்வெட்டில் இந்த மதில் சுவர்லேருந்து அந்தனூர் கால்வாய் வர இடம் இந்த சுவாமிக்கு சொந்தம். சந்திரசேகர சுவாமிகள், மானேந்திய வள்ளி சமேத சந்திரசேகர சுவாமி சொந்தம்னு இருக்குது. ஆக இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, கோயம்புத்தூர், வெள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் அதிகமான இடங்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு வக்ஃப் போர்டு செக்ரட்டரி கிளைம் பண்ணுறார். 1995 வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டு மிக மோசமான ஒரு சட்டமாக நமக்கு தெரியுது. இதெல்லாம் சட்டம் 1995 வந்திருந்தாலும் அவங்க செயல்படுத்தலை. இங்கே செயல்படுத்த துணிந்தது 22 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 22 ஆகஸ்டில் நான் இங்கே வந்திருந்தேன். இது மாதிரியாக மத்திய பிரதேசில் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு நிர்வாகம் பண்ணுற ஒரு தொல்பொருள் கட்டடம் அதை வக்ஃப் போர்டு தன்னுதுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஹைகோர்ட்டு மிகப்பெரிய கண்டனத்தோடு அதை நல்லிஃபை பண்ணியிருக்கு. அதோடு இல்லாமல் பீகாரில் இதே மாதிரி திருச்செந்துறை போலவே ஒரு முழு கிராமமும் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு. ஆனால் அங்கே குடியிருக்கிற ஒருவர்கிட்டையும் பட்டா இருக்குது. அவங்க எப்படி இன்ஹெரிட் பண்ணாங்க, ஹெரிடிட்டரி சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஆக நாடு முழுவதும்
இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலே நடந்திருக்கு, அக்கிரமம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே 1995 இந்த சட்டம் வரும்பொழுது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாக 4 லட்சம் ஏக்கர் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு இருக்குது தெரியுமா? 9,40,000 ஏக்கர். இது டிஃபென்ஸு ரயில்வேஸுக்கு அடுத்து 3வது பெரிய லேண்ட் ஓனர் வக்ஃப் போர்டு. அதுவும் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு மோர் தேன் டபுள்டு. 4 lakh ஏக்கர்ஸ்னு இருந்தது, 9,40,000 ஏக்கர்ஸ்னு ஆகிருக்கு. இது எல்லாமே எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலை வக்ஃப் போர்டு தனக்கு சொந்தம் அப்படின்னு அதர்மமாக கிளைம் பண்ணுதோ, இப்போ வந்து திடீர்னு ஆயுதத்தை கீழே போட்டாங்க. இந்த இதை நம்ம இங்கே வந்தப்போ ஆமாம் எங்களுது தான், கோவில் அங்கே இருக்கலாம், ஆனால் கோவிலை சுற்றி இருக்க நிலமெல்லாம் எங்களுதுன்னு. எப்படி இருக்குது? கோவில் இருக்கலாமா, ஆனால் கோவிலை சுற்றி இருக்க நிலமெல்லாம் வக்ஃப் போர்டோட தான். அதாவது ஒரு இந்திய குடியரசுக்குள்ளே ஒரு இஸ்லாமிய குடியரசா? ஏன்னா அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, இதற்கு எதிராக யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் அவங்க எங்கே அப்பீல் பண்ண முடியும்னா வக்ஃப் கோர்ட்டில். இட் கேனாட் பி சேலஞ்சு இன் எனி சிவில் கோர்ட்டுன்னு. நீங்கள் அதை சொன்ன உடனே இந்த ஆவலாதி என்ன பண்ணுறாங்க, யூபி வக்ஃப் போர்டு தாஜ்மஹால் எங்களோடதுன்னு கிளைம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தாஜ்மஹாலுடைய நிர்வாக குழு ட்ரஸ்டி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தாஜ்மஹாலை யாரும் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ரெண்டாவது, எங்களோட பர்வியூக்கு வெளியில் எந்த இதுவும் இருக்க முடியாது. எந்த சட்டமாக இருந்தாலும் இட் இஸ் சப்ஜெக்டட் டு தி ஸ்க்ரூட்டினி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் அந்த ஒரு இதில் தீர்ப்பு வந்தது, ஹோல் ஆக்ட் ஷுட் பி ரிவ்யூடுங்கிற இதுக்கு ஒருவர் திரு உபாத்தியாயாங்கிற வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருந்தார். ஆனால் அதுக்கு தீர்ப்பு இன்னும் வரலைங்கிறதுனால அரசாங்கம் இந்த அமெண்ட்மெண்ட்டு கலெக்டர்னு சொல்லியிருக்கிறது காரணம் என்ன? பொதுவாக நிலத்துக்கு உடைமையாளர் யார்? கலெக்டர் தான். கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது, கலெக்டர், சப் கலெக்டர் அவங்க தான். அதனால் இவங்களோட கிளைமை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் படைத்தது கலெக்டர் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் அதை எப்படி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவார்? அது என்ன வக்ஃப் கிளைம் பண்ணினா அது வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா? அதை யாரும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியாதா? வேறு கொஸ்டின் வருது. அதே போல் இந்த சட்டத்தை பொறுத்தவரை வந்து முஸ்லீம் அல்லாதவர் எப்படி வக்ஃபில் இருக்க முடியும்? நீங்கள் தான் கொண்டுந்தீங்க. இந்த காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ கேட்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் உண்மையை பேசுவதில்லை என்று சத்தியம் பண்ணி பிறப்படுத்தவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள், திமுக, விசிக எல்லாமே. காரணம் என்ன? 2013 வக்ஃப் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணும் பொழுது ஈவன் நான் முஸ்லிம்ஸ் கேன் கிரியேட் வக்ஃப் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது யார்? இந்த சாக்ஷாத் சோனியா காந்தி, ராகுல் காந்தி அண்ட் கம்பெனி. அப்போது ஒரு நான் முஸ்லீம் வக்ஃப் உருவாக்கலான்னா வக்ஃப் நிர்வாகம் பண்ணலாம் தானே. ஸோ நான் முஸ்லீம்ஸை உள்ளே கொண்டு வந்ததே 2013 ஆக்ட். ஆகவே நியாயமான முறையில் சரியான அமெண்ட்மெண்ட்ஸோட அந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை பல முஸ்லீம் தலைவர்கள் ஆதரிக்கிறாங்க. உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இங்கே வந்துட்டு போகும்பொழுது இங்கே இருக்கிற நம்ம திருச்செந்தூரில் நதர்ஷா பள்ளிவாசல் இருக்கா, திருச்சி டவுனில், அவங்க எனக்கு பேசினாங்க, ஐயா உங்களோட கோரிக்கைக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னா எந்த சம்மந்தம் இல்லாமல் எங்கள் பள்ளி வாசலை அவங்களோடதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. என்ன அதாவது எப்படி இருக்குன்னா, நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடம் அந்த மாதிரி. அதனால் இப்போ இன்றைக்கி என்னோடய பர்பஸ் ஆஃப் விசிட் என்னென்னா, இந்த பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து அந்த திரு ஜெகதம்பிகா பால் கமிட்டிக்கு எல்லாரும் நாம் வழக்கறிஞர் மூலமாக பொதுமக்களோ
இல்லை என்ஜிஓஸ் இல்லை தன்னார்வலர்கள் இவர்கள் அந்த கமிட்டிக்கு பெட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு நாம் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதனால் இங்கே இருக்கின்ற மக்கள்கிட்ட இதை நீங்கள் அந்த கமிட்டிக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, உங்கள் இடத்த ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு யார் சொன்னாலும் அதை உடனடியாக நிறுத்த, ஏன்னா அது சட்ட விரோதமானது. மக்களுடைய உரிமையை இங்கே இருக்கின்ற அதிகமாக பட்டியல் சமுதாய மக்கள், முத்தரையர் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஏழை எளிய மக்கள். அவங்களோட இடங்களை ஜீவாதாரத்தை பறிக்க யார் சட்டம் கொண்டு வர்றது? எவ்வளோ மோசமான சக்தி இந்த திமுக காங்கிரஸ் கும்பல். தே வாண்ட் டு ராப் ஹிந்துஸ் ஆஃப் தேர் வாட் எவர் ப்ராப்பர்ட்டி தே பொசஸ். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க, வி வில் பி தேர் டு ஹெல்ப் யூங்கிற அஷூரன்ஸையும் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இங்கே இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோ அல்லது அவர் பையன்கிட்டையோ அனுமதி கேட்கணுமா? யார் அப்ரூவ் பண்ணணும்? தோஸ் ஹூ ஆர் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அவ்வளோதானே. அது இருந்தால் நிறைவேறிடும் தானே. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்றைக்கி ராஜ்யசபாலேயே பெரும்பான்மை வந்தாச்சு. ஆனால் அது இல்லாத சமயத்திலேயே 2019 ஆகஸ்ட் 5 காஷ்மீருக்கான தனி அந்தஸ்து 370 35 இதே பார்லிமெண்ட்டில் ரத்தாயிருக்குல்ல. அப்போ ராஜ்யசபாவில் ப்ரிகேரியஸ் பொசிஷன். இன்றைக்கி அப்படி இல்லை, வி ஹேவ் மெஜாரிட்டி. அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் நிறைவேறும். வெளியில் இருப்பவர்கள் பேசுவதில் அர்த்தம் இல்லை, அவர்கள் கருத்து அவ்வளோதான். அது இட் வில் நாட் அஃபெக்ட் பாசிங் ஆஃப் தி பில். என்ன சொல்றாங்க, ஒரு இந்து சமய அறநிலையத்துல ஒரு அலங்கார பொருள் வச்சிருக்கீங்க, அதுல ஒரு முஸ்லீமை போட்டா நீங்க வச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் இந்து கொண்டு இல்லை அதை யார் பண்ணினது? அன்றைக்கே நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலை. இன்னி வரைக்கும் அந்த 2013 அமெண்ட்மெண்ட்டை எந்த முஸ்லீமாவது அப்ஜெக்ட் பண்ணாங்களா? நான் முஸ்லீம் கேன் கிரியேட் வக்ங்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னா அந்த வக்பு கிரியேட் பண்ணுற நான் முஸ்லீம் அதுக்கு தலைவராக இருப்பாரா மாட்டாரா? இருந்தால் தான் கொடுப்பேன் பார். அவர் ஃபேமிலி ட்ரஸ்ட்டு இருக்கணும் பார். அது உங்களுக்கு இனிக்கிறதா? அதை நீங்கள் அப்போஸ் பண்ணலை. 12 வருஷம் ஆகுது. 2013 அமெண்ட்மெண்ட்டை நோ முஸ்லீம் பாடி ஆர் முஸ்லீம் இண்டிவிஜுவல் ஹேஸ் அப்போஸ்ட் இட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் கதவை திறந்து விட்டுருக்கீங்க. அதனால் இப்போ அப்ஜெக்ட் பண்ணுறது அர்த்தம் இல்லாது. எது தவறுகளை ஏற்றுக்கிறதுன்னு இல்லை, காங்கிரஸ் கட்சி பண்ணியிருக்கிற தவறு தான் அந்த 1995 ஆக்டே. அதை ஏற்றுக்கலைங்கனால தான் 40 அமெண்ட்மெண்ட் இந்த சட்டத்தில் வந்திருக்கு. அதை ஏற்றுக்கிறதா இருந்தால் இந்த இது தேவையில்லையே. கிரியேட்டிங் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வித்தின் இந்தியன் ரிப்பப்ளிக், அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இது எந்த கோர்ட்டும் இதை கேட்க முடியாதுங்கிற அமெண்ட்மெண்ட்டு. ஹவ் வாஸ் இட் ஜஸ்டிஃபைட்? அதனால ஏற்றுக்கலை. ஸ்ரீரங்கத்தில் அடிமனை பிரச்சனை நீண்டகாலமாக இருக்குது. அதுக்கு எதுவும் புதிய சட்டங்கள் கொண்டு வருவதற்கு எதுவும் திட்டம் இருக்கா? என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு புரியல. நான் இது சம்பந்தமாக 2018 செப்டம்பர் 2 சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கேன் கோவில் சொத்துக்கள் பற்றி. ஹிந்து கோவில் சொத்துக்கள் கோவிலுக்கானதாக இருந்தால் அது கோவிலுக்கானதுங்கிறத அதில் இருப்பவர்கள் அங்கீகரிக்கணும். அங்கீகரிச்சிட்டா அடுத்து என்ன அதனுடைய கான்சிக்வன்ஸ்? வி ஹேவ் டு பே ரெண்ட் டு தி டெம்பிள். ஆனால் இந்த அரசாங்கம் அறநிலையத்துறையே திருவண்ணாமலை கோவிலுக்கு பல லட்சம் ரூபா கொடுக்கல. அப்போ அறநிலையத்துறையே கோவிலை சுரண்டுது, திருடுதுங்கிறது உண்மைதானே? இன்றைக்கி இருக்கிற அறநிலையத்துறையே ஹிந்து விரோத நேர்மையற்றவர்களின் ஒரு இலாக்கா. உங்களுக்கு நான் இதை பேசுகிறேங்கிறதுனால உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 450க்கு மேற்பட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் 27 இடத்துல என் மேலே வழக்கு கொடுத்துருக்காங்க. என் மேலே இருக்கிற கேஸ் எதுவுமே ராஜா இம்மாரலாக நடந்துன்னா இல்லை யார்கிட்டையோ சண்டை போட்டான் 75 செக்ஷனில் அப்படியெல்லாம் இல்லை. அறநிலைத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய ஊழலை
வெளிப்படுத்துகிறேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட குரலை நசுக்குவதற்காக தே ஆர் பேயிங் ஃபார் மை பிளட்னு சார்ஜ் பண்ணுறேன். அறநிலைத்துறைங்கிறது ஹோல் டிபார்ட்மெண்ட்டு அவங்க அதை செய்கிறாங்க. பட் டெஃபினெட்லி ஐ வில் டேக் இட் டு லாஜிக்கல் எண்டு. இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்ததே என்றைக்கு வந்தேன். இப்போ இன்றைக்கி இருக்கிறத பேசக்கூடாது. பொய் பேசுகிறது யாராக இருந்தாலும் தப்பு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் பொய்யர்கள் ஆட்சி இருக்குது. நான் இங்கே 2022 வந்தேன்ல, அன்னைக்கு இதில் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் இந்த ராஜகோபால் அவரோட நிலத்தை விற்க வந்தப்போ இவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வக்கு போர்டில் போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும். இது திருச்சியில் இருக்கேங்கிறதுனால சொல்கிறேன். சத்திரத்து சொத்துக்கு தாத்தையங்கார் உத்தரவான்னு ஒரு பழமொழியே உண்டுங்க திருச்சியில். அதனால் யார் நிலத்துக்கு யார்கிட்டங்க கேட்குறது என்ஓசி? என் நிலத்துக்கு எங்கள் பாட்டம் போட்டம் எனக்கு கொடுத்த நிலத்துக்கு வக்கு போர்டில் போய் நான் கேட்கணுமா? இதுதான் அராஜகமானது. கிரியேட்டிங் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் வித்தின் ஹிந்து ஸ்டேட். என்ன அதனால் இந்த அக்கிரமமான சட்டத்தை எடுக்கணும்னு அன்றைக்கி நான் இங்கே வந்தேன். அன்றைக்கி ஹோல் நேஷ்னல் மீடியா வாஸ் ஆல்சோ ஹியர். டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக் எல்லாருமே இருந்தாங்க அன்றைக்கி. அதனால் அன்றைக்கி செஞ்சவங்க அதை இப்போ சுட்டி காட்டும் பொழுது நான் அன்றைக்கி செய்யலை, உங்கப்பம்மா மணிசிங்கண்டா உங்கப்பா மணிசிங்கண்டான்னு ஓடுறதா? செய்தீர்களா இல்லையா? அன்றைக்கி டிஆர்ஓ பீஸ் கமிட்டி போட்டாரா இல்லையா? போட வேண்டிய நிர்பந்தம் வந்ததா இல்லையா? நான் பேசுகிறது உண்மை, சத்தியம். டிபார்ட்மெண்ட் பேசுகிறது, கலெக்டர் பேசுகிறது பொய். அன்றைக்கி இருந்தது. மக்கள் போராட்டத்தால் எழுச்சியால் அவர்கள் விழித்து கொண்ட காரணத்தால் நீங்கள் பின்வாங்கினீங்கிறத ஒப்புத்துக்குங்களேன். நீங்கள் அந்த மாதிரி நோட்டீஸ் அதில் தொங்க விட்டீங்களா இல்லையா? தொங்க விட்ட சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸை, அந்த சப்ரிஜிஸ்டாரை என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? ஒய் ஹாவ் நாட் சஸ்பெண்டட் ஹிம்? அதை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கலெக்டர் பேசிட்டோங்கிறேன். நீங்கள் செஞ்சது அக்கிரமம். மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்களோட வீடை, குடிசையை, நிலத்தை சுரண்டுறதுக்கு, அபகரிக்கிறதுக்கு, அதை அபகரித்து முஸ்லீம்கள் கையில் ஒப்படைக்கிறதுக்கு இந்த அரசு நிர்வாகம் முயற்சி எடுத்தது. அது மட்டும் இல்லை, இங்கே இதில் சொன்னேன் நான் ஏற்கனவே, ராணிப்பேட்டில், வேப்பூரில், பாலசமுத்திரம், பழனியில் 92 ஏக்கர் அங்கே குடியிருக்கிறவங்க அத்தனை பேர் இந்த 2 சமுதாயம் தான். முத்தரையர் சமுதாயம், பட்டியல் சமுதாயம். அந்த ஏழை வாழையெல்லாம் வீட்டை காலி பண்ணுன்னு போய் மிரட்டுறதா? இது வக்கு போர்டுக்கு சொந்தம்னு கிளைம் பண்ணுறதா? ஆகவே இந்த மாதிரியாக எல்லா இடத்துலையும் நடக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, சத்தியமங்கலத்தில் இருக்குது, எத்தனை இடத்துல இன்னென்ன சர்வே நம்பரில் இருக்கிறத நாங்கள் பத்திரம் போட மாட்டோம்னு நோட்டிஃபை பண்ணியிருக்க அரசாங்கம். ஐ வில் கிவ் தி ஹோல் ரெக்கார்ட். அதனால் அரசாங்கம் சொல்கிறது, கலெக்டரே சொன்னாலும், கலெக்டர் போய் சொன்னாலும் போய் தான். என்ன ஆனால் ஒரு சொன்னேன், இப்போ பேச்சுவார்த்தைலாம் முழுக்க கூட்டணி சம்மந்தமாக போக ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போயிருக்கு? இல்லை உங்களது இல்லை, பொதுவாக கூட்டணி பற்றின பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே மினிஸ்டர் நேரு சொல்கிறாரு, வருங்காலத்தில் இந்த கூட்டணி இருக்குமான்னு நமக்கு தெரியல அப்படின்னு ஒரு திமுக கூட்டணி பற்றி சொல்லிக்கிறாரு. இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அதை தமிழக முதலமைச்சர் நண்பர் நேரு கிட்ட அவர் கேட்கணும். இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நேரு அவர்கள் என்னோட நல்ல நண்பர். அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே அலையன்ஸ் இஸ் டாட்டரிங். அது கொந்தளிப்பில் இருக்குது திமுக கூட்டணியில் இருப்பவர்கள். ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் அவரை நினச்சிட்டு சொன்னாரா என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டில் தலித்தே சீஃப் மினிஸ்டராக வர முடியாதுன்னு. பக்கத்து ஆந்திராவில் வந்திருக்கு, உத்தரப்பிரதேசில் பிஜேபி ஆதரவோட செல்வி மாயாவதி அவர்கள் இருந்தார், 4 தடவை இருந்திருக்கார். பஞ்சாபில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் அவர் டிஎம்கே ஆன்டி தலித்து பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்கிறாரா எனக்கு தெரியலை. பட் ஒரு சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் இஸ் தேர். அதனால் அது இட் இஸ் ஃபார் தம் டு அட்ரஸ். அது பாஜகவுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பாருங்களேன், பிஜேபி நம்புறது பிஜேபி ஒர்க்கர்ஸை, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய மத்திய அரசின் சாதனைகள். மற்றவர்களோடது எங்களுக்கு உதவும் தான், நான் பேச தயாரில்லை. இந்த அசோக் நகரில் அந்த பள்ளி பிரச்சனை சம்மந்தமாக அமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு, அவருக்கே கடிஞ்சு பேசுகிற மாதிரி முதல்வர் அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை எனக்கு தெரியல. இது அது அந்த இஷ்யூவா? நீங்கள் அசோகனர் ஸ்கூல்னு மாத்திரம் சொன்னதுனால
இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்தது இல்லையா 67, இவங்க வந்த உடனே செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? நீதி போதனை வகுப்புகளை ரத்து பண்ணாங்க, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அறம் செய்ய விரும்புனா ஆட்டே போட விரும்புன்னு சொல்கிறவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அறம் செய்ய விரும்புன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாமா? அதனால் அவங்க அதை எடுத்துட்டாங்க. என்ன, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லக்கூடாது. என்ன, நாங்கள் எங்களுக்கு எத்தனை இதுவோ நான் அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன, அதனால் அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைகள் எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வனவாசத்தை படிக்காத அப்புறம் என்ன ஆகும்? அதனால் இதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எதிராக யாரும் பேச வேண்டாம்னு கேட்டு. அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் தான் அரசியல் கிழமை ரொம்ப அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக நிறைய பேர் கருத்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு அக்ரெசிவா நீங்க பண்ண அரசியல் பண்ணலாமா? பாருங்க, ராஜா விஷயங்களை அக்ரெசிவாக எடுத்துக்காதவர் அப்படின்னு இந்த ஊரில் சொல்லலாமா? அதனால் நியாயமாக எந்த விஷயங்கள் நாம் எடுத்துக்கணுமோ, எதில் அக்ரெசிவாக இருக்கணுமோ அதில் அக்ரெசிவாக நிச்சயமாக செயல்படணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன, தமிழக கல்வித்தரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பாவை தமிழில் படித்தவங்க, தமிழ் மீடியத்தில் படித்தவங்க பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு உதாரணம் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், மேதகு ஆளுநர் கருத்து ரொம்ப சரி. அவர் ஆதாரங்களோடு பேசியிருக்கார். 3 நாளைக்கு முன்னாடியே நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி தரம் அப்படின்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னால் அரசு பள்ளிகளோட தரம் நிலைமை என்னவா இருக்குது? நீங்கள் பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்துக்கு 573 கோடி ரூபா தரலைன்றது மாண்பு முதல்வர் அவர்களும் சரி, இல்லை அவங்க கவிஞர் கனிமொழியா தூத்துக்குடி எம்பி அவங்களும் சரி பேசுகிறீங்க. சரி, 20 ஹெட்ஸுக்கு கீழே கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்குது. 19 பிரச்சனை இல்லை. பிஎம் ஸ்ரீக்கு அதில் நீங்கள் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணினால்தான் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் 16,000 பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டவும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக வர்ற நிதி பயன்படுத்தலாம். அதுக்காக உள்ளது. அது நீங்கள் கையெழுத்து போடல வரல, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதாவது 2006-11 பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு அவர்கள் நலனுக்குன்னு ஒதுக்கின நிதியை நீங்கள் தொலைக்காட்சி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி டைவர்ட் பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. தப்பு தப்பு. நீங்கள் ரிப்போர்ட்டரா? சரி, ஏன்னா நீங்கள் ரிப்போர்ட்டர் இல்லைன்னா நான் கட்சிக்காரங்க கேள்வி கேட்க அனுமதிக்க மாட்டேன். அதனால் நீங்கள் கேட்கலாம், யூ காட் எவரி லிபர்ட்டி. அந்த ஃபண்டு அதில் கையெழுத்து போடணும். ஏன்னா மார்ச் 2023 அன்றைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவர்கள், நாங்கள் இதுக்கு கமிட்டி போட்டிருக்கோம், இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருக்கார். கமிட் பண்ண பிறகு நீங்கள் இன்றைக்கி பேக் அடிச்சிருக்கீங்க. ஆளுநர் அவர்கள் 2 விஷயம் தெளிவாக கேட்டிருக்கார். 10வது படித்த பையனுக்கு 4ஆம் கிளாஸ் பாடம் படிக்க வரல. இது பல சர்வேக்களில் சொல்லப்பட்ட விஷயந்தான். அதே மாதிரியாக 8ஆம் கிளாஸ் பையனுக்கு 3ஆம் கிளாஸ் கணக்கு போட வரல. அப்போது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்து தனிப்பட்ட முயற்சியால் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களோட அச்சீவ்மெண்ட்ஸை உங்கள் திராவிடியன் ஸ்டாக் அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், இப்போ அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் 7.5% இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? அதே இது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கல இல்லை. அப்போ என்ன தெரியுது? ஆப்வியஸ், தனியார் பள்ளியில் கற்பித்தல், இதே வார்த்தை மேதகு ஆளுநர் பயன்படுத்தியிருக்கார். கற்பித்தலில் இங்கே தமிழகத்தில் அரசு பள்ளிகள் தரம் குறைவாக இருக்கிறது.
அதனால தான் அதுக்கு தனியாக நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்க வேண்டி இருக்குது. ஆகவே அது மட்டுமல்ல, 1300க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகளில் லெஸ் தேன் 10 ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஊடகத்தில் இருக்குங்க, உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறார், 2 வாத்தியார் இருக்கார், ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்க, இன்னொருத்தர் ஹெட் மாஸ்டர். இந்த நிலைமை ப்ரைவேட் ஸ்கூல் எதுலையாவது இருக்கா? ஏன் இல்லை? அரசு பள்ளிக்கூடத்தில் பல்லாயிரக்கணக்கான ரூபா சம்பளம், ப்ரைவேட் ஸ்கூலில் 6000, 8000, 4000. ஆனால் அந்த குழந்தைகள் டே பெர்ஃபார்ம் வெல். ஸோ தமிழ்நாட்டில் அரசாங்கம் திராவிடியன் ஸ்டாக்கு, திரு ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி, உதயநிதி இவங்களோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தரம் குறைவாக தான் இருக்குது. லெட்டஸ் அக்செப்ட். காரணம் என்னென்னா, நம்மகிட்ட குறை இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணலைன்னா அதை நிவர்த்தி செய்கிற எண்ணம் வராது. அதனால் ஆளுநர் சொன்னது சரி. நன்றி. அதிமுகவோட தொடர்ச்சியாக கூட்டணி சொல்லி இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன தப்பு செய்ய தூண்டக்கூடாது நீங்கள். அதாவது நான் 35 ஆண்டுகளாக கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவன். இன்று வரை கூட்டணி குறித்து நான் கருத்து சொன்னதே இல்லை, இன்றைக்கின்னு இல்லை. ஆகவே கூட்டணி குறித்து நான் எதுவும் பேச மாட்டேன். நன்றி.